ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு உத்திரமேரூரில் இருக்கிற தாபாக்கு தான் சாப்பிட போகிறோம். பிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாபா, பஞ்சாபி தாபா ஸ்டைலு அப்படியே தாபா மாதிரியே இருக்குங்க. மேலே ஓலை குடிசையில், கீழே ஃபுல்லாக தரையில் ஃபுல்லாக மண். சீட்டிங் கூட தாபா ஸ்டைல்லே போட்டிருக்காங்க. சீட்டிங்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த கயிறு கட்டிலாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. இந்த கயிறு கட்டிலே உட்காந்து நம்ம சாப்பிட்லாங்க. போய் பார்த்துட்டு தாபா ஸ்டைலில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னா ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நல்லா சுற்றி முற்றி பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு சீட்டை தேடி பிடிச்சி உட்காந்தாச்சுங்க. ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் ஆகுது. என்னப்பா நம்மளுக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்கானு என் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டு, என்னப்பா பக்கத்து டேபிளுக்கெலாம் சாப்பாடு கொண்டு போகிறான், நமக்கு மட்டும் கொண்டு வர மாட்டேங்கான் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஒரு பிரியாணி, பட்டர் ரொட்டி, அப்புறம் மட்டன் கிரேவி ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி ஒரு 1/2 hour இருக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக நம்ம கொண்டு வரேன் பொண்ணு சொன்னதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டாங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. சிக்கன் பிரியாணி சூடாகவே இருந்தது. சரி, எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. சிக்கன் பிரியாணியில் ஒரு 4 பீஸு சிக்கன் பீஸு, அப்புறம் ஒரு அவிச்ச முட்டை இருந்ததுங்க. அது கூட சைடிஷாக கிரேவியும் ஆனியன் ரைத்தாவும் கொடுத்தாங்க. அந்த ஆனியன் ரைத்தா கிரேவியே ஒரு சின்ன டீ கப்பில் கொடுத்தாங்க. அது வேறு ஏதாவது ஒரு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளாஸ்டிக் கப்பில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. ஆனியன் ரைத்தா வச்சு சிக்கன் பீஸை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. சிக்கன் பிரியாணி நல்லாவே இருக்குங்க. இந்த பிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாபி தாவாவில் ஹைதராபாத் பிரியாணி ஈவினிங் போடுவாங்க. அது எப்போதுமே அந்த ஹைதராபாத் பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் மதியம் வந்து சாப்பிட்டதுனால ஹைதராபாத் பிரியாணி இல்லை, நாங்கள் சாதாரண சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி தான் ஆர்டர் போட்டோம். அது நல்லா இருந்துச்சுங்க, சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஒரு 3 பட்டர் ரொட்டி, ஒரு மட்டன் கிரேவியும் ஆர்டர் பண்ணோம். பட்டர் ரொட்டி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம சிக்கன் பிரியாணியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட்டர் ரொட்டியும் மட்டன் கிரேவியும் வரதுக்கு லேட் ஆகிட்டுங்க. சரி, அதுக்குள்ளேயும் நம்ம சிக்கன் பிரியாணியும் கிரேவியும் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. சிக்கன் பிரியாணி நல்லாவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பட்டர் ரொட்டியும் மட்டன் கிரேவியும் வந்துடுச்சுங்க. பட்டர் ரொட்டி பாருங்கள், கிரேவி அந்த சின்ன பாத்திரத்தில் இருக்குது, ஆனால் ஃபுல்லாகவே இருந்தது. பாருங்கள், ரொட்டி ஃபுல்லாக பட்டராக இருக்குது. பட்டர் ரொட்டியில் ஒரு மட்டன் பீஸை வச்சு பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்லங்க. சாப்பிட பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. பட்டர் ரொட்டியில் அப்படியே மட்டன் கிரேவியை வச்சு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. நீ ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கியே, எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு என் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சேன். நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்களும் உத்திரமேரூர் வந்துச்சுன்னா பிஎஸ் பஞ்சாபி ஃப்ரெண்ட்ஸ் தாபாவில் போய் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட்டர் ரொட்டி, மட்டன் கிரேவி, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ் எல்லா வெரைட்டியும் இருக்குங்க. நீங்கள் போனால் ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஈவினிங் டைம் மட்டும்தான் ஹைதராபாத் பிரியாணி கிடைக்கும். நீங்கள் போனால் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தாபா ஸ்டைலில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாங்க. பாய் பாய்.